செல்வம். தேங்க்ஸ். செல்வம், உங்க அண்ணனை பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் வரேன். உல கொதிக்கிற மாதிரி கொதிச்சிருப்பானே அந்த முட்டைக்கண்ணை. கொதிக்காம இருப்பாரா? பிடிச்சி கத்துனாரு. செல்வா, நான் எப்பவுமே உன் பக்கம் தான் நியாயம் பேசுவேன். ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் பேசுறதுதான் கரெக்ட். நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாதானே? அதான் புரிஞ்சுக்கிட்டேனே. ஏப்பா, நம்ம குடும்பத்துடைய நிலை என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நின்னீங்க, நல்லாவா இருக்கு? பாட்டி, நான் இத பேசி பேசி அழுத்து போயிட்டேன். இனி இத பேச விரும்பல, விட்டுறியா? அதெல்லாம் இருக்கட்டும் செல்வம். உங்க அண்ணன் ரொம்ப வேதனையோட கோவமா இருந்தாரே, சமாதானம் ஆயிட்டாரா? இல்ல, நீ முதல்ல கோவமா தான் பேசினாரு, கத்துனாரு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நடந்ததை எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான். உடனே சமாதானம் ஆயிட்டாரு. பரவாயில்ல, உங்க அண்ணனை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இவ்வளவு சீக்கிரம் பேசி சமாதானப்படுத்திட்டீங்களே. ஆமா, நான் தான் உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருக்கேன்ல, எங்க அண்ணன் பார்வைக்கு தான் கோவமா இருப்பாரு, கடுமையா இருப்பாரு. அந்த கோவம் மட்டும் போயிருச்சு, அவரை போல இலகின மனசு வேற யாருக்குமே இருக்காது. அவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. ஓஹோ, அப்படிங்களா? ஆமா. ஐயோ, நான் ஒரு மடையன். இவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். இவங்கள விட அண்ணனை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க யாரா இருக்க முடியுமா? அடடே செல்வா, மாணிக்கத்தை உன்னை விட இவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாண்டா இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறா. சரோ, அத்தை, காய்கறி எல்லாம் நறுக்கியாச்சா? நறுக்கிடுறேன் அத்தை. நாளைக்கு லாரி ஆபீஸ் திறக்கிறோம்ல, அதுக்கு நாம தானே எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஏன், நாங்களாம் எங்க போயிட்டுமா? ஏன் சரோ, ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்ல, என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஸ்வீட் எதுக்கு பண்ணணும்? கடையில வாங்கிட்டா ஈஸியா இருக்கும்ல. செல்வா சொல்றது கரெக்ட் தானே? நீ கொஞ்சம் சும்மா இரு கலவி. ஏன் சரோ, மைசூர் பாக் போட்டுடலாமா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, மைசூர் பாக் பண்ணோம்னா வேலை மெனக்கடணும். அதுக்குன்னு ஒரு செலவு இருக்கு, டென்ஷன் இருக்கு. அதை பாட்டு கடையில வாங்கி போட்டா ரிலாக்ஸ்டா மத்த வேலையை பார்க்கலாம். இங்க பாரு சரோ, என்னை கோவப்படுத்துறதுக்கும் எரிச்சல் படுத்துறதுக்கும் நீ இருக்க, கலவி இருக்கு. தேவையில்லாம இவன் எதுக்கு பேசுறான்? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் மனசுல எதுவும் நினைக்கல, அதான் சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கேன். கண்ட கண்ட ஓடுகாலி சிரிக்கிக்கு ஓடி ஓடி உதவி செய்யறவனுக்கு இங்க என்ன வேலை? என்ன வேலையா? அவன் இல்லைன்னா இங்க எந்த வேலையுமே நடக்காது. அடேங்கப்பா, இவர் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது பாரு. இவர் என்ன பெரிய இவரா? இல்லையா பின்ன? அவன் ஒத்தன் தான் இந்த வீட்லயே விவரமானவன். சொல்லு. கேட்டியா சரோ, இவனை தவிர மத்தவங்க எல்லாம் லூசுங்கிறான். இவனுக்கு அறிவு அதிகமா இருக்கிறதுனாலதான் ஓடி போன கழுதைங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி வேலை செய்யறான். ரோஷம் கட்ட பையன். ராசா, தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஏன் இப்படி கத்துற? கத்தாம என்ன பண்ண சொல்ற? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, நான் கடைஞ்செடுத்த ரோஷக்காரி. ஏன் வயித்துல பிறந்துட்டு கொஞ்சம் கூட ரோஷம் இல்லாம மண்ணுளி பாம்பு மாதிரி இருக்கானே இந்த பையன். அடிபட்டா சீரணை கிழவி, அதை விட்டுட்டு பேச்சு மட்டும் காது வரைக்கும் கிழியுது. யாருக்கு? எனக்கா? யார் மனசுல என்னென்ன இருக்குன்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். எப்பா ராசா, 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா? அதானே, காலங்கர்த்தர் எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம். சரோ, உங்க அப்பாவையும் இன்னும் காணோம். வந்துருவாரு அத்தை. வந்துருவாருல? கண்டிப்பா வந்துருவாரு. நல்ல வேளை, இவன் பண்ண கூத்து நேத்தோட முடிஞ்சிருச்சு. ஒருவேளை அவர் வந்திருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என்னை பார்த்து சிரிச்சுல இருப்பாரு. அது என்னமோ தெரியல, அவர் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமா தான் நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டுல. கேட்டிங்களா நீ? அவங்க என்கிட்ட தானே சொன்னாங்க. அதாவது அண்ணனுக்கு 2 குணம் உண்டு. ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம், இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம். ஒன்று ரொம்ப கோவப்படுவார், இல்லை ரொம்ப அளவுக்கு மீறி பிரியமா இருப்பார். அம்மாவுக்கு அண்ணனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அம்மாவுக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். தான் முடிச்ச முயலுக்கு 3 கால். வேற யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நரவை, அடடே வாங்க சகல, உட்காருங்க. என்ன அத்தி புத்த மாதிரி இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என்ன இவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க? நான் உங்க கடைக்கு வரது அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? அதுக்கு இல்ல சகல, நீங்க பெரிய பிசினஸ் பண்றாளு, டைம் இருக்காது, அதுக்கு தான் சொன்னேன். என்ன காய்கறி விற்கிறோம், அன்றாடு அழுகி போகிற பொருள், ஓடி ஒழிச்சு அன்றைக்கே விற்றுணும். உங்களை மாதிரி எலக்ட்ரானிக் சாமான்லாம் விற்றா உட்காந்த இடத்துல பொறுமையாக எப்போ வேணால் விற்றுக்கலாம். ஆமா, டீ காஃபி என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்று வேணாம். ரவி, எனக்கு ஒரு 5 டியூப்லைட் 3 ஃபேன் வேணும். கொடுத்துருவோம். இதெல்லாம் வேணும்னு சரி, வெளியாள்கிட்ட ஏன் போகணுன்னு நேராக உங்ககிட்ட வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். சரி, அப்புறம் பணத்தை இப்போ கொடுத்துட்றேன்.
பொருளை நீங்க கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அதனால என்ன சகல? ஆமா, டியூப் லைட்டு ஃபேன்லாம் வாங்குறீங்களே, புதுசா ஏதாவது வீடு கட்டுறீங்களா? இல்ல ரவி, நாளைக்கு காலையில லாரி கம்பெனி ஒன்று திறக்கிறோம். அப்படியா? காலையில பூஜை வச்சிருக்கோம். நீங்களும் அவசியமா வந்துருங்க. என்னடா இது வீட்டுக்கு வந்து கூப்பிடாம இங்க வந்து கூப்பிடானேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனால என்ன, கண்டிப்பா வந்துடுறேன். ஆ. நாளைக்கு போஸ் கூட ஏதோ கார்மெண்ட்ஸ் திறக்கிற அப்படி போல இருக்கு. போஸா? வேலையெல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு. மாமா கூட அழகர் குளத்துல இருந்து இங்க வந்து தங்கியிருக்காரு. சிதம்பரம் மாமா ஊர்ல இருந்து வந்துட்டாரா? ஆமா, போஸ் புதுசா வீடு பார்த்து குடி வந்த அப்படி இல்ல, அங்கதான் தங்கியிருக்காரு. உங்களுக்கு தெரியாதா? இல்ல, நான் இந்த வேலையா அலைஞ்சிட்டு இருக்கேன்ல, எனக்கு எப்படி தெரியும்? சரி ரவி, பொருளெல்லாம் அனுப்பிச்சிருவீங்கல்ல? இருங்க காட்டுறேன், பார்த்துட்டு போயிடுங்க. இந்த பாருங்க, இந்த ஃபேன் நல்ல குவாலிட்டி. இந்த ஃபேனும் நல்லா இருக்கும் பாருங்க. ஐயோ ரவி விடுங்க, இந்த டியூப் லைட் நீங்களா பார்த்து எது நல்லா இருக்கோ அதை அனுப்பிச்சிருங்க போதும். சரி, இப்போ எவ்வளோ ஆச்சு? 3 ஃபேனு 5 டியூப் லைட். 3 ஃபேனுன்னா 500 1500 ஆகுது. டியூப் லைட் 5 செட்டு 750 ரூபா, 2250 ரூபா ஆகுது. நீங்க 2000 ரூபா கொடுங்க போதும். சரி, அப்ப அனுப்பிச்சிருங்க. நான் அனுப்பிடுறேன். வாங்க. என்னங்க, தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னீங்க, வாங்கிட்டு வந்தீங்களா? உள்ள வச்சிருக்கேம்மா. உள்ள வச்சிருக்கீங்களா? வாங்கிட்டு வந்ததை இங்க வச்சா தானே மறக்காம எடுக்க முடியும், உள்ள வச்சா எப்படியா? புதுசா கணக்கு வழக்கு எழுத நோட் வாங்கணும்னு சொன்னீங்களா, வாங்கிட்டீங்களா மாமா? இவ்வாறுதானோ, இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட், ஆ? பூஜை ஜாமான் மட்டும்தான் ஓன் டிபார்ட்மெண்ட். அதை எதுவும் மிஸ் ஆகாம எடுத்து வை. அடேங்க அப்பா, அது என்ன ஏன் டிபார்ட்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட் பிரிச்சு பேசுற பழக்கம்? நம்ம கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லாரும் தான் பார்க்கணும். ஏ பவானி, எனக்கா பஞ்சு வாங்கி வச்சிருந்தனே, எங்க? இது எடுத்துட்டு வரேன். எதுக்குக்கா பஞ்சு? உன் மாமன் திட்டுறப்போ காதுல வச்சுக்கிறதுக்கு. பவானி, இந்த பஞ்சை வாங்கிக்க, நம்ம காதுல வச்சுக்குவோம். அப்படியாச்சும் உங்க அக்கா துணை தப்பிக்க முடியாதா பாப்பா? சிரிப்பா பாரு. என்ன ஏண்டி பாத்துக்கிட்டு இருக்க? சரி, எதுக்கு பஞ்சு வாங்கி வச்சிருக்க? குத்து விளக்கு தீபத்துக்கெல்லாம் திரி வேண்டாமா? திரி திரிக்கிறதுக்கு தான் பஞ்சு வாங்கி வச்சிருக்கேன். அக்கா, நீ என்ன சரியா நல்லா இருக்க? இப்பெல்லாம் திரி கடையிலே கிடைக்குது. அதெல்லாம் நல்லா இருக்காது பவானி, நான் திரிச்சாதான் நல்லா இருக்கும். ஏ மாமா, நீங்க ஒரு எட்டு அப்படியே போய் ரவி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல? என்ன எதுவுமே சொல்லாம உச்சி கொட்டுறீங்க? என்ன என்னடி பண்ண சொல்ற? நான் சொன்னது கேட்கலையா உங்களுக்கு? கேட்காம எனக்கு என்ன செவுடா? பின்ன ஏய், நான் சொன்னது எனக்கு நீ கேட்டிருக்கியாடி? நீ சொல்றத மட்டும் நான் எப்படி கேட்பேன்? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் போய் விஜய கூப்பிடலனா பதிலுக்கு நீங்க போய் ரவியை கூப்பிட மாட்டீங்களா? இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டு? இதுல எல்லாமா விவசாய இல்லாம போட்டி போடுறது? பாவ ரவி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வெகுடி தரமா பேசுவாரு, மனசுல பட்டதை ஒளிச்சு வச்சுக்க தெரியாது. யார் 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 யாரு? ரவி வெகுளி, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எல்லார பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் கோவிட் அப்படி கண்ணாப்பின்னு பேசியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். கூறு கட்டவர். எனக்கு தெரியுங்க, நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு பேசுங்க, நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு சமயத்துல ஒரு மனுஷன் தப்பு பண்றதா அதை வச்சு அவங்களை காலம் பூரா ஒதுக்கிட முடியுமா? தப்பு பண்ணவங்க மனசு மாற மாட்டாங்களா என்ன? அடேங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே மாறாம அப்படி அப்படியே இருக்காது. எல்லா விஷயமும் அப்பப்ப மாறத்தான் செய்யும். நான் இத ரவிக்கு மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். என்ன பேச்சே காணோம்? இப்ப புரியாதுங்க, போக போக தெரியும். ஆமா, நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க? கோபியை பத்தி தானே? எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு கோபி தானே? நான் எதுக்கு அவரை பத்தி சொல்ல போறேன்? அதான் அவங்க மாற்றம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. யாரு மாறினது? நீ தாண்டி மாறிட்ட. உன்னை பார்த்து நானும் மாறிட்டேன். யாரு? நானா மாறினேன்? ஊர்ல யார்கிட்ட வேணாலும் நியாயம் கேட்டு பாருங்க, தெரியும் யார் மாறினாங்க, என்ன விவரம்னு. காசு பணம் நாலு சேர்ந்ததுமே அக்கா தங்கச்சி மூஞ்சின் கூட பார்க்காம வேற மாதிரி பேசுறது யாரு? நீதாண்டி அந்த மாதிரி பேசின. ஆமா, எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்ச உங்களுக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஏன் தலையை உருட்டுங்க. ஏண்டி பேச மாட்ட? எல்லாத்தையும் மறந்துட்டு உன் பேச்சுக்கெல்லாம் ஆனே பத்தியா? என்ன சொல்லணும் முடி? என்னது ஆனீங்களா? ஆமாடி, ஆனே. உன் பேச்ச கேட்டு ஆனே. இங்க நடந்துட்டு இருக்கலாம், ஏன் மனசு படி நடந்துட்டு இருக்கு?
ஓ மனசுப்படியும் சூழ்நிலைப்படியும் தாண்டி நடந்துகிட்டு இருக்கு. என் பேச்சு எங்க எடுபட்டுச்சு? ஒரு தொழில ஆரம்பிக்கும் போது முழு மனசோட சந்தோஷமா ஆரம்பிக்கிறது விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்களே, எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அதுக்கு யாரு காரணம்? நானா? நீ தாண்டி காரணம். ஆமா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எல்லா பழியும் என் தலைமையில போடுங்க. அக்கா, நீங்க 2 பேரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போறோமே அப்படிங்கிற சந்தோஷம் உங்க 2 பேர் மனசுல கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? நல்லா சொல்லு பவானி. அக்கா, நான் உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட தொழில் ஆரம்பிச்சாதான் அது நல்லபடியா வரும். 2 பேரும் இப்படி முட்டிக்கிறத விட்டுட்டு புருஷ பொண்டாட்டிய லட்சணமா இருங்க. கேட்டியாடி? உனக்கு கடைக்குட்டி என்ன அழகா விவரமா பேசுறா. அவ பேசுறத கேட்டு புத்திசாலித்தனமா கொஞ்சம் நடந்துக்க. உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஐயோ சரி போதும் விடுங்க. அக்கா, என்னோட ட்ரெஸ் அயன் பண்ணிட்டேன். உன்னோட ட்ரெஸ் ஏதாவது இருந்தா கூட அயன் பண்ணி தரேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் அப்படியே போட்டுக்கிறேன். இதுக்கு எங்க கோச்சுக்கிற? நான் கோச்சுக்கல, நான் வேணாங்கிறல விட. அக்கா சொன்ன கேளுக்கா, கூட அயன் பண்ணி தரேன். வேணாண்டி. போதுமா, அந்த சட்னி கொஞ்சம் போடு. என்னப்பா, கடைக்கு போயிட்டு வரியா? ஆமாம், கடைவீதி வரைக்கும் போனேன். அப்படியே 2-3 பேரை பார்த்துட்டு வந்தேன். என்னது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? உங்ககிட்ட கொடுக்க தான் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு போஸ் கார்மெண்ட்ஸ் திறக்கிற அப்படி இல்லை, நீங்களும் லீலாவும் போய் பார்த்து இதை கொடுத்துட்டு வந்துருங்க. என்னப்பா அது, சகலைங்க 2 பேரும் புதுசாக கடை திறக்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டியா நீங்கள் 2 பேரும் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தால் தானே நல்லது. அதானே முறை. பெரிய சகலிங்க, எவனுக்காவது மரியாதை தெரியுதா? இந்த போஸ் நேரில் வந்து கூப்பிட்டா அப்படியா? இந்த மாணிக்கம் கடைக்கு ஜாமான வாங்க வந்துட்டு அங்கே வச்சு என்ன கூப்பிட்ற அப்படி, நாளைக்கு லாரி ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறேன்னு. இவங்களுக்கெல்லாம் நானாவே ஒரு இலக்காரமாக போயிடுச்சு. நம்ம ஒரு விசேஷம் மதிச்சு கூப்பிட்றேன்ல, பதிலுக்கு அவங்க மதிச்சு கூப்பிட வேணாமா? மரியாதை தெரியாதவங்களாம் தொழில் ஆரம்பிச்சு என்னத்தை விளங்க போகுது? ஏய், என்னப்பா அது, புதுசாக கடை திறக்க போகிறாங்க, உன் வாயிலிருந்து எப்படி ஆசீர்வாதமாக கொட்டுது? எப்படி கூப்பிட்டா என்ன, கூப்பிட்டாங்கல்ல, போய் வாழ்த்திட்டு வரதான்ப்பா முறை. அட போங்கப்பா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு ஆளுக்கு மூஞ்ச தொங்க போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. யாராவது சந்தோஷமா வாழ்த்திட்டு போனாங்களா? இன்னும் நீ இந்த பழசெல்லாம் மறக்கவே இல்லையா? நாளைக்கு நீ போக போறியா இல்லையா? மதிச்சு கூப்பிட்டாதான் போவேன். மதிக்காம தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நான் எதுக்கு போவேன்? கடமைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க லீலாவை கூட்டிட்டு போயிட்டு இதை கொடுத்துட்டு வந்துருங்க. என்னம்மா அது, என்ன எப்படி சொல்லிட்டு போறான்? புதுசா பேசுறாரு மாமா. யாருமே தன்னை மதிக்கலன்னு என்னமோ திடீர்னு வந்துட்ட மாதிரி இருக்கு. இங்க பாருங்க மாமா, அவர் போகாத இடத்துக்கு நான் மட்டும் போறது எனக்கு என்னமோ சரியா படல. அவர் போனா நான் போறேன், இல்லைன்னா நானும் போல. சரோ, என்னங்கத்த? இத கொண்டு போய் ஈர துணியில சுத்தி வை. எதுக்கத்த இவ்ளோ பூவு? நாளைக்கு காலைல விசேஷம் இல்லையா, அதுக்காக வாங்கினேன். பூவெல்லாம் அவரே சொல்லிருப்பாருல அத்த. பரவாயில்லம்மா, இது கொஞ்சம் சல்லிசா கிடைச்சது. நமக்கு பூவெல்லாம் கொடுப்பால பூக்காரி, அவ தான் கொடுத்தா, அவகிட்ட இருந்து வாங்கினேன். அது சரி, உங்க அப்பாவை என்ன இன்னும் காணோம்? வந்துருவாரு அத்த. இதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, அவர் வருவாரா மாட்டாரா? இப்படி இப்படி கேட்டா எப்படி அத்த? என்னத்த, அந்த மனுஷன் எங்க வரப்போறாரு? நம்ம மதிப்பு மரியாதையும் போயிட்டா எப்பவுமே இந்த மாதிரிதான். பொழைக்கிறபடி பொழைச்சாதான் சொந்த பந்தங்க கிட்ட மரியாதை மிஞ்சும். இல்லாட்டி இந்த கதை தான். மத்தவங்க எகத்தாளமா பாக்குற மாதிரி சிலதெல்லாம் நம்ம வீட்டுல நடந்து போச்சு. ஓடி ஓடி வரவங்க கூட இனிமே கொஞ்சம் கெத்தா தான் இருப்பாங்க. இதுதானே உலக நடைமுறை. பாப்போம் பாப்போம், யார் யாரு எப்படி எப்படின்னு பார்க்க தானே போறோம். என்னங்க, அத்தை பேசினதை கேட்டிங்களா? ஏங்க, அத்தை அப்பாவை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும்
நிர்மலா விஷயத்துல அப்பா பேசினதையும் நடந்துக்கிட்டதையும் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் கூட யாராலையாவது அப்பாவை தப்பா நினைக்க முடியுமா? ஆனா பாருங்க, அத்தை எங்க அப்பா மேல கோவமா தான் இருக்காங்க. சரோ, அம்மா பேசுறது இருக்கட்டும். எனக்கும் என்னமோ மாமா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு வர்றது சந்தேகமாக தான் இருக்கு. ஏங்க இப்படி சொல்றீங்க? சரோ, நாளைக்கு போஸ் கார்மெண்ட் ஃபேக்டரி திறக்கிறான். நாளைக்கு இருக்கிறது ஒரே முகூர்த்தம். நம்ம பூஜை வச்சிருக்கிற நேரத்தில் தான் அவனும் பூஜை வச்சிருப்பான். ஒருவேளை மாமா அங்கே வந்துட்டு இங்கே வராமல் போயிட்டாருன்னா அம்மா சொல்கிறது சரின்னு தானே ஆகிடும். அப்படியா? அப்பா கண்டிப்பா வருவாரு. எனக்கும் மாமா வரணும் தான் ஆசை சரோ. ஆனால் மாமா மெட்ராஸ்க்கு வந்துட்டாரான். என்னது? அப்பா வந்துட்டாரா? ம், ரவியை கடலை பார்த்தேன். அவன் தான் மாமா மெட்ராஸ்க்கு வந்திருக்கிற விஷயம் சொன்னான். இங்கே வந்துட்டு வீட்டுக்கு ஒரு 8 கூட வரலன்னா எனக்கு என்னமோ மாமா நாளைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றது டவுட்டாக தான் இருக்குது.